மாட்டாங்க. சாதாரணமாக உட்காந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அது பெரிய சண்டையாகி கோபம் அதிகமாகி ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிக்கான முதல் அறிகுறி தான். இப்போ வீட்டில் பொருட்கள் வந்து எப்பயாவது உடஞ்சா பரவாயில்ல, ஆனால் அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் உடையும் சரி, பட் ஓரளவு வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் அடிக்கடிலாம் உடையாது. இப்போ கண்ணாடி, பல்பு ஃப்யூஸ் ஆகிறது, பிளேட்டு, கப்பு இதெல்லாம் உடையிறது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முகம் பார்க்குற கண்ணாடி உடை, இது எல்லாமே அடுத்து நடந்துச்சு அப்படின்னா அது கண் திருஷ்டியுடைய அறிகுறி தான். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி வரும். சொல்லப்போனால் வீட்டில் நல்ல வருமானம் வரும், பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தாக்கா சம்மந்தமே இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் வரும். சரி, அது எல்லார் வீட்லேயும் வரத்துக்கான வாய்ப்பு, எப்போயாவது ஒரு வாட்டி எதிர்பாராத செலவு வரதான் செய்யும். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் பணமே கையில் தங்காமல் போகிற அளவுக்கு ஏதாவது கண்டினியூஸாக செலவு வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல பணப்புழக்கம் இருக்க வீட்டில் கூட அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கண் திருஷ்டியோட